புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறை அன்பர்களுக்கு முப்பெரு விழாவை கொண்டாட இன்று இத்திரு அவை அன்புடன் வரவேற்கின்றது. பாலன் பிறந்து 8ஆம் நாள் ஜேசு என்று பெயரிட்ட நன்னாள், அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற சிறப்பான நன்னாள், புத்தாண்டின் முதல் நாளென 3 பெருவிழாக்கள் இறைவனின் நன்மைத்தனத்தையும் அவருக்குள்ள பேரிரக்கத்தையும் நமக்கு மீண்டும் எடுத்துரைக்கின்றது. ஒரு புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்க இப்பெருங்கொடையையும் தந்துள்ளார். எல்லா பெயர்களுக்கும் மேலான வல்லமையுள்ள ஜேசுவின் திருநாமம் மற்றொன்றுக்கு கரிசனை அன்புடன் என்றும் நம்மை அரவணைத்து கொள்ளும் தாய் மரியாளின் உடனிருப்பு, இவ்விரு மாபெரும் சக்திகள் இந்த உலகை எதிர்கொள்ள ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. இன்று முதல் வாசகத்திலிருந்து தொடங்கும் இறை ஆசீராக வரும் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் ஜேசுவின் திரு ஒளியில் ஒளிந்த இடையர்களின் உள்ளத்தைப் போல நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக. இறை ஜேசு தன் தாயாம் அன்னை மரியாளை நமக்கு தாயாக தந்ததன் மூலம் எல்லா இறையாசிர்கள் ஒட்டுமொத்தமாக தரும் அமைதி நம் அனைவரின் உள்ளங்களில் நிறைவாய் பொழிவதாக. ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாவைப் போல ஜேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தி இந்த புதிய ஆண்டில் நிறை அமைதியை பெற்றுக்கொள்ள திருப்பலி கொண்டாட்டங்களில் முழு உள்ளத்தோடு பங்கு பெற்றுவோம். ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் பாராய்
அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் பாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் ஒரு ஆண்டை முடித்துக்கொண்டு புதிய ஒரு ஆண்டிலே கால் பதிக்கின்றோம். சென்ற ஆண்டிலே நாங்கள் காண்கின்றோம் போர்கள், அழிவுகள், இழப்புகள். அத்தோடு சேர்ந்து நாம் எல்லோரும் ஒரு மாற்றத்தை தேடி புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இந்த மாற்றம் நிறைவேறுமா அல்லது ஏமாற்றமாக முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. திருஅவையானது இன்றைய தினத்திலே மரியன்னையை நம் எல்லோருக்கும் தாயாக தந்து அவருடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற அழைக்கின்றது. அதாவது அவருடைய விதமாக தன்னை பற்றி சிந்திக்கவில்லை, பிறரை பற்றி சிந்தித்து பிறரை மையமாக கொண்டு வாழ்ந்து அவர்களுக்கு உதவி செய்து வந்தாள். அதையே நாங்களும் எங்களுடைய வாழ்விலே பிறரை மையப்படுத்தி அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க இறைவன் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலே என்று வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் என் ஞான பிள்ளைகளையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 22 தொடங்கி 27. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீரே. மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் நாளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். இரண்டாம் வாசகம்.
கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 4 தொடக்கம் 7 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பெறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலமுறை பல வகையில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையருடன் பேசிய கடவுள் தம் மகன் வழியாய் பேசியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2024 ஆண்டை கடந்து 2025 ஆண்டில் கால் பதித்து ஆண்டவர் இயேசுவின் பாதம் வந்து இறை ஆசீர்வாதங்களை பெற இந்த ஆலயத்திலே கூடி இருக்கின்றோம். பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும், அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து ஜூபிலி ஆண்டிலே மென்மேலும் இறை ஆசீர்வாதங்களை, கடவுளின் இரக்கத்தை, பரிபூரண பலன்களை பெற்றுக்கொள்ளவும், அதை உரக்கச் சொல்லி அனைவரையும் கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு நெருக்கமாக வரவும், அவர்களை கொண்டு வரவும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஆவலோடு இந்த ஆண்டை தொடங்குகின்றோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக என்கின்ற ஆண்டவரின் வார்த்தைகள் மோசேயூடாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டது போல இன்றும் நம் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகின்றது. ஏனெனில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக கடவுளை அப்பா தந்தையே என கூப்பிடும் உரிமையை நாம் பெற்றுக்கொண்டதனால் அந்த கடவுளது ஆசீர்வாதங்களை கடந்த வருடம் நிறைவாக பெற்றோம், இப்போது பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், எதிர்காலத்திலும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோம். அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்ற வானதூதரின் வார்த்தையும், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று சொல்கின்ற எலிசபெத்தின் வார்த்தைகளும், கடவுளின் தாயாகிய புனித கன்னிமரியாள் எல்லா அருள்களையும் நிறைவாகவும் முழுமையாகவும் பெற்றுக்கொண்டவள் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. அவளின் பெருவிழாவைத்தான் அன்னையாம் திரு அவை வருடத்தின் முதல் நாளிலே கொண்டாடி, இந்த அன்னையைப் போல நாமும் இவ்வருடம் முழுவதும் வாழவும் அழைப்பு விடுத்திருக்கின்றாள். கடவுளது வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானித்து கடவுளின் திட்டத்தை அறிந்து உணர்ந்து நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கவும், கடவுளுக்கும் கடவுள் முன்னிலையில் நாம் எடுத்த வாக்குறுதிக்கும் வாழ்கின்ற வாழ்வின் நிலையில், அதாவது குருத்துவம், துறவரம், இல்லறம் போன்ற வாழ்வின் நிலையில் பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழவும், சபத்திலே ஆழவேரூன்றியவர்களாக நம்பிக்கையோடு அன்னை மரியாவோடும் அவளின் வல்லமை மிக்க பரிந்துரையோடும் உடன் பயணிக்க முயற்சி எடுத்து வாழ இத்திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அத்தோடு ஜூபிலி ஆண்டிலே கிறிஸ்துவுடனான உறவிலே மென்மேலும் ஆழப்படுத்தப்பட்டு வத்திக்கான் சங்கம் தந்த படிப்பினைகளையும் சப வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு ஆகியவற்றின் அவசியத்தையும் ஆழமாக தியானித்து இறைவனின் அளவு கடந்த இரக்கத்தை அள்ளி வழங்குகின்ற ஒப்புரவு அருட்சாதனத்திலே அடிக்கடி பங்கு கொண்டு வாழவும் வேண்டியதன் அவசியத்தையும், ஏழ்மையில் வாழ்வோரோடும் புறக்கணிக்கப்பட்டவர்களோடும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வாழவும் எமக்கு அழைப்பு விடப்படுகின்றது. இத்தகைய வாழ்க்கை முறையை இந்த ஜூபிலி ஆண்டிலே நாமும் வாழ்வதற்கு தேவையான அருளை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். புனித கன்னிமரியாளின் வல்லமை மிக்க பரிந்துரை இந்த ஆண்டு முழுவதும் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கவும் மன்றாடுவோம். நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நம்பிக்கையோடு இந்த ஆண்டிலே கால் பதிப்போம். இறை ஆசீர் எல்லோரோடும் இருக்க ஒருவருக்காக ஒருவர் மன்றாடி தொடர்ந்துமாக நாங்கள் திருப்பலியிலே கலந்து கொள்ளுவோம்.
அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை நாங்கள் ஆண்டவரிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவான அன்பு, அமைதி, ஆசீர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை தேடி வந்த இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தின் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் நிலையாக பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் வாழ உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த எம் இறைவா, உம் நீதியின் ஒளி ஏழை எளியோர், வறுமையில் வாடுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இழந்தோர் ஆகிய அனைவரும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திடவும், உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தலைத்தோங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை உமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி,
அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த வேண்டுதல்களை நீர் கனிவாயேற்று செவி சாய் தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உண்டாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் நிற்பதை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி அல்லவரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்டிட்டு அவர் வழியாக மனித மீட்பின் காணலாம் உன் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் மது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக மது மாண்பை மானதூரலின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமண காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்களுடையம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருளையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியது. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சிவத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு உருக்கத்துடன் மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற நம் பிதாவே, உம்முடைய
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆலயத்திலே முன்பகுதியிலும் நடுவிலும் நடுப்பகுதியிலே பின்புறத்திலும் வழங்கப்படும். எனவே அந்தந்த இடங்களிலே இருக்கிறவர்கள் அருகிலே வந்து நற்கருணையை பெற்றுச் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம். மனமென்னும் புன்வண்டு உன்னன்பில் கட்டுண்டு தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறகுகளால் என் மனம் விரிகிறதே, பறந்திட பறந்திட இறையுறவில் இணைந்திட இணைந்திட மகிழ்கிறதே. நம் தன ஆராயோ பேரன்பே என் இயேசுவே, ஆராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஆராயோ பேரன்பே என் இயேசுவே, ஆராயோ பேரின்பம் என் வாழ்விலே. ஒரு கோடி தேன் பூக்கள் ஒன்றாக மனம் வீசும் என்னுள்ளம் நீ வாழும் பூங்காவனம்.
எமக்களித்தாய். உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்தாய் நன்றி. உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்ந்திட எல்லாம் தந்தாய் நன்றி. கடுமிருள் கூட எனில் படர்ந்தாலும் இருட்டாயில்லையே நன்றி. சுடும் வெயில் கூட அனலும் என்றாலும் குளிராய் தோன்றுதே நன்றி. கடுமிருள் கூட எனில் படர்ந்தாலும் இருட்டாயில்லையே நன்றி. சுடும் வெயில் கூட அனலும் என்றாலும் குளிராய் தோன்றுதே நன்றி. நடப்பதை படுப்பதை அறிந்தவரே, என் வழி தெரிந்தவரே. என் வாய் பேச திறக்கும் முன்னே என் சொல் அறிந்தவரே. உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்தாய் நன்றி. உழைத்திட கழித்திட ஓய்ந்திட அமர்ந்திட எல்லாம் தந்தாய் நன்றி. கடும் செருக்கோடு பகை சூழ்ந்தாலும் பயமாயில்லையே நன்றி. உடல் புண்ணாய் மாறி உறுப்பிழந்தாலும் தவிப்பாயில்லையே நன்றி. கடும் செருக்கோடு பகை சூழ்ந்தாலும் பயமாயில்லையே நன்றி. உடல் புண்ணாய் மாறி உறுப்பிழந்தாலும் தவிப்பாயில்லையே நன்றி. நீதியின் ஆண்டவர் என்னை தீர்த்தார், கைவிட விழைவாரா. சாந்தமே சாந்தமே அவர் நெஞ்சில் காயங்கள் விளைவாரா. உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். உணவளித்தாய், உடை கொடுத்தாய், வாழுமிடம் எமக்களித்தாய். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகர்களுடைய ஆழங்களை மகளுடன் பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர்கள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசிகை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கு நின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகளுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சற்று அமர்வோம். அன்புமிக்க சகோதரர்களே, மலர்ந்திருக்கின்ற புதிய அருளின் ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் இங்கே நமக்கு புத்தாண்டு திருப்பலி ஒப்பு கொடுத்த நமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களோடு இணைந்து நாம் அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இறையாசிரையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி நிற்கின்றோம். இந்த நள்ளிரவு வேளையிலே இங்கே ஆயிரக்கணக்கிலே நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் இந்த 2025ஆம் ஆண்டிலே நிறைவேற வேண்டும் என்ற அபிலாஷைகள் பலவற்றை உள்ளத்திலே கொண்டவர்களாக நீங்கள் இந்த நள்ளிரவிலே புதிய ஆண்டு மலருகிற பொழுது பேராலயத்திலே இருக்கிறீர்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்த நமது பேராலயத்தின் ஆயர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோடு இணைந்து பலியிலே இணைந்த அருட்தந்தையர்களுக்கும் நமது நன்றி. இங்கே சமூகம் கொடுத்து பலிக்கு உதவிய அருட்சகோதரிகள் மற்றும் இன்றைய இந்த நள்ளிரவு திருப்பலிக்காக ஏற்பாடுகளை செய்த பேராலயத்தின் பல்வேறு பொறுப்பாளர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே பிற சமய சகோதரர்கள் பலர் இந்த நள்ளிரவிலே இந்த ஆலயத்திலே ஒன்று கூடி எங்களோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் இறைவனுடைய ஆசீரும் அருளும் இந்த புதிய ஆண்டிலே இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கின்றோம். இப்பொழுது நிறைவு பாடல் பாடப்படுகிறது. மரியன்னையை போற்றி பாடுகிற இந்த பாடலின் பொழுது புனித தண்ணீர் நம் மீது தெளிக்கப்படும். அனைவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலிலே பங்கேற்போம். பனை படுபதியின் பைந்தமிழ் புகழ் மண்ணில் பரம்பொருள் வாழ்வின் கருப்புகழ் கன்னிகையே பேராலய அன்னையே அமல உட்பவ தாயே நிதம் நின் புகழ் பாடும் பாடல் நாம், நிதம் நின் புகழ் பாடும் யாழ்ப்பாணர் நாம்.
திருச்சபையின் மெய்யம் காத்த துணையே வாழ்வின் மையம் புரிந்து பேராலய அன்னையே வாழ்வின் மையம் புரிந்த பேராலய அன்னையே நிதம் நின் புகழ் பாடும் பாடல் நாம் நிதம் நின் புகழ் பாடும் யாழ்ப்பாணம் நாம் நிதம் நின் புகழ் பாடும் பாடல் நாம் நிதம் நின் புகழ் பாடும் யாழ்ப்பாணம் நாம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்